பண்ணி சீரியல்ல கரெக்டா கோகிலாவோட கல்யாணம் நேரத்துக்குள்ளேயே அன்பு ஆனந்தி கழுத்துல தாலியை கட்டலான்னு பிளான் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. கெட்டி மேல சத்தம் கேக்குது. கோகிலா கழுத்துல தாலியும் கட்டுறாங்க. அச்சதையெல்லாம் தூவி மேல விழுகுது. அன்பு நினைக்கிறாரு, இதுதான் நம்மளுக்கான நேரம், கண்டிப்பா ஆனந்தி கழுத்துல தாலியை கட்டிடணும். இந்த நேரத்தை விட்டுட்டா கண்டிப்பா ஆனந்தி நம்மளுக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு யோசிச்சு தான் பாக்கெட்ல வச்சிருக்கிற தாலியை எடுத்து ஆனந்தி கிட்ட கரெக்டாக கழுத்தில் கொண்டு போய் கட்ட போகிறாரு. அப்பன்னு பார்த்து சுயம்பு வர்றாரு. யோ அன்பு, பரவாயில்லையா, நீ எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கிற. பட்டணத்துலேருந்து வந்திருந்தாலும் என்னை அடித்து போட்டுட்டு நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டினையில, சந்தோஷந்தாயா அப்படின்னு கத்துறான். அன்பு விடாமல் ஆனந்தி கழுத்தில் தாலியை கட்ட முயற்சி பண்ணுறாரு. அந்த நேரம்னு பார்த்து ஆனந்தியோட அப்பா, என்னது நீ ஆனந்தி கழுத்தில் தாலியை கட்ட பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமையா ஆமாம், ஆனால் சரியான நேரத்தில் இந்த அன்பு பையன் வந்து காப்பாற்றி விட்டான், என் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டான். ஆனந்தி தான் கர்ப்பமாக இருக்காம்ல, இதை மறைச்சு நீ ரொம்ப கௌரவமாக வாழ்றியா அப்படின்னு சுயம்பு கத்துறாரு. ஆனந்தியோட அப்பா, என்ன சொல்கிற, என் பிள்ளைய பற்றி எதுக்கு அப்படி சொல்கிற, என் பிள்ளை தங்கையா, ஆனந்தியை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு ஆனந்தியோட அப்பா கத்துறாங்க. ஆனந்தி அழுகுறாங்க. அதுக்குள்ள அன்பு ஆனந்தி கழுத்துல தாலியை கட்டிட்டாங்க. அன்புவோட அம்மா, என்ன சொல்றீங்க, ஆனந்தி கர்ப்பமா இருக்காளா? அன்பு, என்ன இதெல்லாம்? ஆமாம்மா, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சது தான், அதனால்தான் ஆனந்தி கழுத்துல தாலி கட்டிட்டேன். இப்போ நானும் ஆனந்தியும் கணவன் மனைவி. யோ சுயம்பு, நான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணுக்கு நீ தாலி கட்டினா விட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு தான் ஏன் வந்து தடுத்தேன் அப்படின்னு அன்பு சொல்றாங்க. ஆனந்திக்கும் ஒன்றும் புரியல, ஆனந்தியோட அப்பா அம்மாவுக்கும் ஒன்றும் புரியலை. ஆனந்தி சுயம்பு கத்துறான், இதுக்கு தான் பொண்ணுங்களை பட்டணத்துக்கு போய் வேலை செய்ய அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாம் இப்படி கிளம்பிடுச்சுக்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அன்பு வந்து சட்டையை பிடிக்கிறான். நானும் ஆனந்தியும் எப்போவோ பதிவு திருமணம் பண்ணிட்டோம். இப்போ தாலி கட்டி கல்யாணன்றது ஊர் சனத்துக்காகத்தான். ஆனந்தி என்னோட மனைவி, அவளுக்கு இனிமே ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேன், யாரும் அவளை பழிச்சு பேசவும் விட மாட்டேன் அப்படின்னு அன்பு சுயம்புவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படித்தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.